கிச்சன் பார்க்கும்போது அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மலர்ஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம்னா முடுக்கி வச்ச சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. முடுக்கி வச்ச சாம்பார்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. இதில் வந்து நம்ம பருப்பு அரிசி இதெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சி செய்யறதுனால முடுக்கி வச்ச சாம்பார்னு சொல்கிறோம். இந்த சாம்பார் செய்யறது வந்து நம்ம சாதாரணமாக காய்கறியெல்லாம் போட்டு செய்கிற சாம்பாரோட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. முடுக்கி வச்ச சாம்பார் செய்யறதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு பொடியெல்லாம் அரைச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம கேஸில் ஒரு கடாயோ அல்லது ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் பருப்பை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 1 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு இந்த பொடி தான் ரொம்ப முக்கியம். இந்த சாம்பாருக்கு வந்து இந்த பொடி தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி காரத்துக்கு வந்து ஒரு 5 வரமிளகாய் வந்து நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் போட்டுக்கோங்க. சேர்த்து இதை வந்து கொஞ்சம் அரிசி பருப்பு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோங்க. கருக்க விடாமல் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் இதை வந்து நம்ம கேஸ் வந்து மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் சாம்பார் பொடி அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இதிலேருந்து நான் ஒரு 4 ஸ்பூன் தான் எடுத்து இப்போ இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். அதனால் மீதம் இருக்க பொடியை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து இப்போ நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி சூட் பண்ணிடலாங்க. எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இதில் வந்து 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அதே மாதிரி உளுந்தம்பருப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு இப்போ நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடித்த பின்னாடி இதில் வந்து நல்ல வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்க்குறேன். சேர்த்து கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லாவே வெடிக்கட்டும். இப்போ வந்து வெட்டி வச்சுருக்க 15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து 3 தக்காளி பழத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேங்க. இதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி 4 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா இதை தக்காளி நல்லா வதக்கி விட்டுருவோம். நீங்கள் வந்து இந்த குழம்புக்கு நான் வந்து புளி சேர்க்க மாட்டோம். அதனால் வந்து தக்காளி பார்த்து உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. நான் சேர்த்துக்க வந்து சின்ன சின்ன தக்காளியாக வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கட்டும். இதை மூடி வச்சு 5-7 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நடுவில் மட்டும் மூடியை திறந்து இதெல்லாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்குவாங்க. அப்புறம் திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லாவே மசிய வெந்துருச்சு. நீங்கள் வந்து இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம், சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக. ஆனால் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனால இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 5 கப் அளவு தண்ணி அளந்து சேர்த்துக்கிறேங்க. 4 ஸ்பூன் பொடிக்கு 5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் குழம்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ மூடி வைக்காமல் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு குழம்பு நல்லா கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நம்ம கேஸை வந்து சிம்மில் வச்சு இதை வந்து கொஞ்சம் வற்ற விட்டுருவோம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுக்க கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முடுக்கி வச்ச சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமே ரெடி பண்ணியாச்சு. இந்த சாம்பார் கூட நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பண்ண இந்த முடுக்கி வச்ச சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல சமையலுடன் அடுத்த முறை மலர்ஸ் கிச்சனில் நாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.